இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது உணவு வகைகள் பற்றி. பெரும்பாலாக உணவை பிரிக்கிறது ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று சைவ உணவு, இன்னொன்று அசைவ உணவுன்னு சொல்லிடுவோம். சைவங்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், காய்கறி, கீரை, கூலம்னா அரிசி வகைகள்னு சொல்கிறோம் இல்லையா. கம்பு, கேழ்வரகு, சாமை, திணை, குதிரைவாலி, காடைக்கண்ணி, இந்த மாதிரி நெல் அரிசி, இந்த மாதிரி அரிசி வகைகள், பயிறு வகை, இது எல்லாத்தையும் நம்ம சைவ உணவு அப்படிங்கிறதுல வைக்கிறோம். அதுக்கப்புறம் அசைவம் அப்படிங்கும்போது இறைச்சி அப்படிங்கும்போது ஆடு, மாடு, கோழி, ஊர்வனை, பரப்பனை, நீந்துவனை எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறோம். இப்போ இந்த ரெண்டையும் சாப்பிட்றவங்கள அசைவ உணவு சாப்பிட்றவங்கன்னும், காய்கறி, கீரை, பயறு, கூலம் இதை சாப்பிட்றவங்கள சைவ உணவு சாப்பிட்றவங்களும் நம்ம பிரிச்சிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு நவீன பிரிப்பாக இன்னும் நிறைய நம்ம இயற்கை உணவு அப்படிங்கிறது, இயற்கையாக சமைக்காத உணவை சாப்பிட்றவங்க, பாதி சமைச்ச உணவு, இந்த மாதிரி நிறைய வகைகள் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. நாம் இப்போ அந்த கோணத்தில் வகைகளுக்கு போகலை. இதில் உணவு வகை அப்படிங்கும்போது நாம் பார்க்குறது பெரும்பாலும் சமைத்தது, சமைக்காதது அப்படிங்கிறது. சமைக்காததில் எதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்குது. சமைச்சது அப்படின்னாலும் இன்றைக்கி நிறைய வகை இருக்குது. இதை இந்த உடல் நலத்திற்கு ஏற்றவாறு, தன்னை பேணுவதற்கு ஏற்றவாறு எந்த மாதிரி உணவை சாப்பிட்றது நல்லது, தகுந்தது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இன்றைக்கி நான் அந்த உணவை வகைப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறேன். இன்றைக்கி இயற்கை உணவு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கடைகளில் உள்ளதை வாங்கி சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம். இயற்கை உணவுங்கிறது அது மட்டுமல்ல. முறைசார் உணவு, முறைசாரா உணவு, முறையிலி உணவு, நான் இந்த 3 வகையாக பிரிப்பேன். முறைசார் உணவுன்னா உங்களுக்கு வீட்டில் பழம் அப்படின்னு கடையில் போய் எதாவது கேட்குறீங்களோ அது இயற்கையாக உங்களுக்கு விளைய வச்சு கடையில் கொண்டு வந்து வச்சுருக்காது. உங்களுக்கு மா, வாழை, பலா, கொய்யா, பப்பாளி, கிரேப்ஸ், இந்த மாதிரி திராட்சை, மற்றதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி அனைத்து பழ வகையும் உங்களுக்கு கடையில் கிடைக்கும். இதான் பெரும்பாலும் முறைசார் உணவு வகைக்குள்ளே போயிடும். இயற்கையாக கிடைக்கிறது. அதேமாதிரி காய்கறியிலையுமே இருக்குது, பயிர் வகையிலையுமே இருக்குது. அது முறை சார்ந்தது, நீங்கள் கடையில் போய் வாங்கிடுறது. முறை சாரா அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு கடையில் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நீங்கள் போகிற வர வழியில் கிடைக்கும், அல்லது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும்தான் அது கிடைக்கும், அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். இப்படி ஏதோ ஒரு திணை சார்ந்து, காலம் சார்ந்து நின்று போகும். அது இப்போ சொன்னோம்னா கள்ளி பழம்னு ஒன்று இருக்குது. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சப்பாத்தி கள்ளியில் பழம் உண்டு, சப்பரை கள்ளியில் பழம் உண்டு. இலந்த பழம் கூட இன்றைக்கி ஹைப்ரிட்டில் உள்ளது விற்பனைக்கு வந்துருச்சு. ஆனால் காட்டு இலந்த பழம் உணவு வகைக்குள்ளே நாம் எடுக்கிறதில்ல. அதே மாதிரி மிகச்சிறப்பான ஒரு பழம் தமிழ்கூறு நல்லுலகில் நுணா அப்படின்னு இலக்கியத்தில் அழைக்கப்படுற மஞ்சனத்தி. இந்த மஞ்சனத்தியை நீங்கள் நிறைய சாப்பிட முடியாது, 2 அல்லது 3 சாப்பிடலாம். 5க்கு மேலே சாப்பிட்டா நாக்கு பொத்து போய், ஏன்னா அதில் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கும். ஆனால் உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்கூறு நல்லுலகு, மற்ற இடத்த பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது, அதனால் அதை சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. தமிழ்கூறு நல்லுலகில் 7 சுவையும் நிறைஞ்ச, 6 சுவையல்ல 7 சுவை நிறைஞ்ச ஒரு பழம் அதுதான். அதில் இனிப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும், கார்ப்பு இருக்கும், அதுக்கப்புறம் துவர்ப்பு இருக்கும், உவர்ப்பு இருக்கும், கசப்பு இருக்கும், ஒரு சுனைப்பு, நாக்கில் ஒரு சின்ன அரிப்பு அரிக்கும். அது நீங்கள் அதிகமாக அதை வேறு பழங்களில் பார்க்கவே முடியாது. எந்த நோயாளியும் இப்படி இந்த பழத்தை ஒரு 2-3 சாப்பிட்றது வழக்கமாக வச்சுக்கிறது பொதுவான உடல் நலத்தையே மேம்படுத்தக்கூடிய அளவிற்கு உள்ள பழம். அப்போ இதில் உங்களுக்கு முறை சாரா உணவில் உள்ளது, முறையிலி உணவுலையும் உள்ளது. முறையிலி அப்படிங்கும்போது நம்ம இலந்த பழம் சொன்னேன், நுணாம்பழம் சொன்னேன், ஈச்சம்பழம் இருக்குது, கோரைக்கிழங்கு, கோழிக்கிழங்கு, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கிழங்கு வகைகள் இருந்தது. அதே மாதிரி கல்பயறு அப்படின்னு சொல்லி சில வட்டாரத்தில் சொல்கிறாங்க, நரிப்பயறுன்னு சொல்கிறாங்க. அதை விட சிறிய பயிர் வகை இருக்குது, அதெல்லாம் முறையிலி. அதை நீங்கள் கடையில் வாங்க முடியாது, நீங்களாக காட்டுக்குள்ளே போனால் எடுத்து பறித்து சாப்பிட்டுக்க வேண்டியது. ஈச்சம்பழம், இலந்த பழம், நெல்லிப்பழம் கூட இன்னைக்கு கடைக்கு வந்துடுது. முறை சாரா நிலையில் இருந்தது இப்போ முறைசார் உணவுக்குள்ளே கூட அதை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் முறையிலி இன்றைக்கி யாருக்கும் தெரியாது. மழைக்கால நேரத்தில் காட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அதை பார்க்க முடியும். கோழிக்கிழங்கு, கோரைக்கிழங்கு, சிலந்தி கிழங்கு, இந்த மாதிரியான கிழங்கு வகை. அதே மாதிரி நான் அப்போ சொன்ன மாதிரி கல்பயிரை விட சின்ன பயிர், நரிப்பயிரை விட சின்ன பயிர் வகைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் நாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது எடுத்து சாப்பிட்டது. அதில் என்ன சத்து இருந்தது, ஏன் அதை சாப்பிட்டோம், இப்போ ஏன் அதை நம்ம சாப்பிட்றதில்ல நமக்கே தெரியாது. நம்ம வாழ்க்கை முறை மாறி போயிடுச்சு. அப்போ இந்த முறைசார் உணவு சைவத்திலையும் இருக்குது, அசைவத்திலையுமே இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி முழுக்க முழுக்க முறைசார் உணவுக்கு வந்துட்டோம்.
இது ஒரு பக்கம். முறைசாரா கடையில் விற்கிறத மட்டும் வாங்கி சாப்பிட்றோம். முறைசாரா அப்படின்னு சொல்லக்கூடிய நாமே தேடி போய் கொஞ்சம் வைல்டு, இன்னும் சொல்ல போனோம்னா வைல்டு ஃப்ரூட்ஸ்னு சொல்லிக்கலாம், அல்லது வைல்டு ப்ராடியூசர்ஸ்னு சொல்லலாம். காட்டு விளைச்சலாக கிடைக்கிறது. இன்னொன்று மானாவாரி, மழைக்காலத்தில் மட்டுமே கிடைக்கிறது சிறு பொருட்கள், காட்டில் கிடைக்கக்கூடியது. இதெல்லாம் நம்ம சாப்பாட்டில் இப்போ சேர்க்கிறதில்ல. இயற்கை உணவு சாப்பிட்றவங்க கூட அதை போய் தேடி எடுத்து சாப்பிட்றது இல்லை. நமக்கு வந்து முறைசார் உணவுக்குள்ளே அடங்கிடுறோம். ஆக வெறும் முறைசார் உணவு, அது இயற்கை உணவாக இருந்தாலும் சரி, அசைவ உணவாக இருந்தாலும் சரி, சைவ உணவாக இருந்தாலும் சரி, முறைசார் உணவில் மட்டும் இருந்தோம்னா நம்ம நிறைய மாட்டிக்குவோம். அப்போ முறைசாரா முறையிலி உணவையும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும். நாங்களாம் சின்ன பையங்களாக இருக்கும்போது வயல்வெளிக்கு போய் பருத்தி பிஞ்சியை பறித்து சாப்பிடும். பருத்தி என்பது மிக தொன்மையான ஒரு தாவரம், நமக்கு தெரியும். அதுலேருந்து ஆடை அணிஞ்சிருக்கும். ஆனால் அந்த பிஞ்சியாக இருக்கும்போது அது சாப்பிட அருமையாக இருக்கும். ரொம்ப அருமையான ஒன்று. பருத்தி பிஞ்சு சாப்பிட்ருக்குறோம். கத்திரிக்காய் பிஞ்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி கிட்னி ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. கத்திரிக்காய் பிஞ்சு சாப்பிட்றது வழக்கமாக இருந்தது. இன்றைக்கி யாரும் சாப்பிட்றதில்ல. தக்காளி பழம் காட்டுக்குள்ளே, அதேமாதிரி இங்கே இருந்த சிறு தக்காளி பழ வகைகள் இன்றைக்கி காணாமல் போயிட்டு நமக்கு. அப்போ முறைசாரா முறையிலி அப்படின்னு சொல்லி நீங்கள் இயற்கை உணவுலேயும் ஒரு வகை இருக்குது, சைவ வகையிலையும் இருக்குது, அசைவ வகையிலையும் இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்படி சாப்பிட்றது, எப்போ சாப்பிட்றது அதை பார்ப்போம். ஆனால் அதை உண்ணத் தகுந்த முறை அப்படின்னு இன்னொன்று இருக்குது. நீங்கள் சமைச்ச உணவை சாப்பிட்டாலும் சரி, சமைக்காத இயற்கையாக சாப்பிட்டாலும் சரி, சைவமாக சாப்பிட்டாலும் சரி, அசைவமாக சாப்பிட்டாலும் சரி, உங்களுடைய உடலுக்கு இப்போ தேவையா, உங்கள் உடல் கேட்குதா? இதுக்கு இன்னும் எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, சில நேரத்துக்கு வயிற்றுக்கு சாப்பிட்டு முடிச்சிருப்போம். சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு ஏதாவது கொறிச்சா நல்லா இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சிலர் போய் தேடுவாங்க. எதையும் எடுத்து கொஞ்சம் போல் வாயில் போடுவாங்க. இது என்ன பொருள்னா, அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சைவம் சாப்பிட்லாம், அசைவம் சாப்பிட்லாம், எதுவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் வாழ்க்கையில். ஆனால் அவர்களுக்கு ஒரு சத்து பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறத அது சுட்டி காட்டுது. அது இந்த முறைசாரா முறையிலி உணவு வகைகளுக்குள்ளே ஏதோ ஒன்று தேடுது. அதை எப்படி நம்ம நிவர்த்தி செய்ய போகிறோம் எனக்கு தெரியலை. ஆனால் ஒரு சில சிற்றூர்களில், மலையடி பகுதிகளில் உள்ள மக்கள் இன்றைக்கும் தங்களுடைய அந்த முறைசாரா உணவு, முறையிலி உணவை அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்க எப்படி அதை கை கொள்ள போகிறோம் எனக்கு தெரியலை. கோவம் பழம்னு ஒன்று உண்டு. கிளி நல்லா விரும்பி சாப்பிடக்கூடியது, மழை காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும். கோவைப்பழம் இப்போ வந்து அந்த கொவை பழங்கிறது இன்றைக்கி கடைகளிலே எங்கேயும் விற்பனைக்கு வர்றது இல்லை. ஆக இந்த மாதிரியான பழங்கள் இதையெல்லாம் எடுத்து சாப்பிட்றது ஒரு வகை. அதுக்கு அடுத்து அது உண்ணத்தகுந்த உணவாக எப்போ உங்களுக்கு மாறும்னா, சமைத்த உணவாக இருந்தால், அதுவும் அசைவமாக இருந்தாலும் சரி, சைவமாக இருந்தாலும் சரி, நீரில் வெந்ததாகவோ அல்லது நீராவியில் வெந்ததாகவோ இருக்க வேண்டும். அந்த ஒரு வகையாக இருந்தால் மட்டுமே அது உண்ணத்தகுந்தது. அதை விட்டு எண்ணெயில் பொரித்ததாகவோ எண்ணெயில் வறுத்ததாகவோ இருந்தால் சிக்கல். நெருப்பில் சுட்டு சாப்பிட்றது அது பழங்காலத்து மரபு. எண்ணெயில் நெருப்பில் சுட்டு சாப்பிட்றது. ஆனால் எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றதுங்கிறது நம்முடைய மரபு கிடையாது. அண்மை காலத்தில் அதிகமாக அந்த மரபு வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நவீன சமையல் முறையில் மிக கொடூரமான ஒரு வேலை என்ன நடக்குதுன்னா, மசாலா பொருட்களை அப்படியே எண்ணெயை ஊற்றி வதக்குறாங்க. தக்காளி பழம், வெங்காயம், பூண்டு, சீரகம், மல்லி எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் போட்டு வதக்குறாங்க. அது பெரிய குற்றம், செரிமானத்துக்கு கடினமானது. வீட்டில் பெண்கள் மது குடிக்கலான்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. அப்படி இருக்கும்போது எண்ணெயில் வதக்கிய பொருள் அதே அளவுக்கு, இப்போ ஒரு பஜ்ஜி சாப்பிட்றோம், ஒரு வடை சாப்பிட்றோன்னா, ஒரு குவார்ட்டர் குடித்ததுக்கு சமமான எண்ணெயில் வறுத்த பொருளை நம்ம சாப்பிட்டு கிட்னிக்கு, ஈரலுக்கு அதே சிக்கலை உண்டாக்குறோம். ஆனால் அது யாரும் சொல்கிறதில்ல, யாருக்கும் அது புலப்படுறதும் இல்லை. அப்போ எண்ணெயில் பொரித்தது வறுத்ததை சாப்பிட்றோன்னா நாம் உடலுக்கு மிக மிக தீங்கான ஒன்றை மிக இயல்பாக எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். அதனால தான் நிறைய நோய்வாய்ப்படுறோம். எண்ணெயில் வந்து மசாலா பொருளை வதக்கிட்டோம் அல்லது உணவுப் பொருளை வதக்கிட்டோம்னா அது உடலுக்கு பன்மடங்கு தீங்கு விளைவிக்கும். அது உண்ண தகுந்தது அல்ல. அப்போ நீரில் வெந்தது, நீராவியில் வெந்தது, இது மட்டுமே உண்ண தகுந்தது, உண்ண ஏற்ற உணவு வகை. என்கிட்ட சில பேர் பேசும்போது கேட்கும்போது பால் சாப்பிடலாமா, பால் உடலுக்கு நல்லது தானே, இந்த மாதிரியான ஒரு கேள்வியாகவே கேட்டிருக்கிறாங்க. நான் வந்து மிக எளிதாக ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்லுவேன். பசுவின் பால் கன்றுக்கு, தாயின் பால் குழந்தைக்கு, இதோடு நான் முடிச்சிடுவேன். இதை எப்படி சொல்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்பாங்க. பெரும்பாலும் ஒரு மனிதருக்கு எத்தனை பல் அப்படின்னு கேட்டால் என்ன விட எல்லோரும் சொல்லுவோம்? 32 பல்லுன்னு சொல்லுவோம். சரி, நான் உங்களுக்கு இன்னொரு கணக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு ஒரு 16 ரூபா நான் முதல்ல தர்றேன், அதுக்கப்புறம் ஒரு 32 ரூபா தரேன். மொத்தம் எத்தனை ரூபா ஆச்சு?
48 ஆகுதா இல்லையா? 48 ரூபா தந்திருக்கிறேன். ஆனால் முதல் 16 ரூபாயை விட்டுட்டு 32 ரூபா தான் நீ தந்தேன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை இல்லையா? அது போன்று தான் நாம் குழந்தையாக இருக்கும்போது நமக்கு பால் பல்னு ஒரு 16 பல் முதலில் கொடுக்கப்படுகிறது. இந்த பால் பல் 16ம் ஏறக்குறைய ஒன்றின் மின்னு ஒன்றாக நம்ம 4 அல்லது 5 அகவையிலிருந்து விழத் தொடங்கும். அந்த பால் பல் விழுந்து முடித்ததுக்கு பிறகு நமக்கு பால் குடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. பால் பல் விழுந்ததுக்கு பிறகு கடித்து திங்கிறதுக்கான அனுமதி நமக்கு வந்துடுது. பழம், கிழங்கு, காய்கறி என்ன உண்டோ அதை கடித்து சவைச்சு சாப்பிடணும். அதுக்காகத்தான் அந்த பல் விழுந்து புதிய பல் முன்னை விட வலுவாக அது உருவாகுது. அப்போ அதுக்கு பிறகு பால் குடிக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. சித்த மருத்துவத்தில் கூட எடுத்தீங்கன்னா பாலை காய்ச்சி தயிர் ஊற்றி அதற்கு பிறகு அதை மோராக்கி கடைந்து வெண்ணெய் நீக்கி எடுத்து விட்டு நீங்கள் மோரை குடிக்கலாம், வெண்ணெயை உருக்கி நெய்யாக சாப்பிட்லாம், அல்லது இதில் மருந்தை கலந்து சாப்பிடுங்க. இதுதான் சொல்லுவாங்க. பெரும்பாலும் பசும்பாலில் உள்ள மருந்து சித்த மருத்துவத்தில் அதிகமாக நம்ம பார்க்க முடியாது. அப்போ அந்த பால், பசுவின் பாலுங்கிறது மருந்துலேயும் நமக்கு சேர்க்கப்பட்ட பொருளாக இல்லை. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு 32 பல்லெல்லாம் 48 பல், பால் பல் 16 பல், அது விழுந்ததுக்கு பிறகு அவங்க பால் குடிக்கிறது நிறுத்திடுறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்? பாலில் இருக்கக்கூடிய சத்துக்களை பற்றி எல்லாரும் சிந்திக்கிறோமே தவிர இந்த இரைப்பை அந்த பாலை செரிக்க முடியுமா, உறிஞ்ச முடியுமாங்கிறத பற்றி யாரும் சிந்திக்கிறது இல்லை. அதால் செரிக்க முடியாது. மலக்கட்டுங்கிற, அதாவது வெளிக்கு போகிறதுக்கு பிரச்சனையை உண்டாக்குறது அதுதான். அது உருவானதுக்கு பிறகு நம்ம சித்த மருத்துவத்திலையும் சரி ஆயுர்வேதத்திலையும் சரி அடிப்படை நோய், ஆதி நோய், மலச்சிக்கல், இதுதான் அவங்க சொல்கிறதே. சூத்திரம்னு சொல்லுவோம், வாய்ப்பாடு. ஆதி நோய், மலச்சிக்கல். ஒருவருக்கு மலக்கட்டு ஏற்பட்டு விட்டால் வேறு எல்லா நோயும் வரிசையாக நானும் வரேன்னு நின்றுக்கிட்டு இருக்கும். இதுதான் அவங்க சொல்கிறது. அப்படிங்கும்போது இந்த பால் மலக்கட்டை கொண்டு வரும் ஆற்றல் உள்ளது. வேணால் நீங்கள் பால் பருகின காலகட்டத்தை எடுத்து பாருங்கள். நாங்கள்லாம் சின்ன பையங்களாக இருக்கும்போது பால் ஒரு விற்பனை பொருள் இல்லை. நாங்களாம் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஊர்களில் தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளுக்கும் வாயால், அதாவது திட உணவு உண்ண முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய நோயாளி அல்லது முதியவருக்கும், அது முதியவருக்கெல்லாம் தேங்காய் பால் தான் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க, பசும்பால் மிக குறைவாக தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளுக்கும் வாயால் திட உணவு உண்ண முடியாமல் இருந்தவங்களுக்கும் தான் பசும்பால் கொடுத்த வழக்கத்தை நான் பார்த்துருக்குறேன். எங்கள் அம்மாவே பால் கறந்து எடுத்துகிட்டு தாய் இல்லாத குழந்தைக்குன்னா அதுக்கு காசு வாங்காமலே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு நற்பண்புலாம் இருந்து இது எல்லாமே தொன்மமாக நமக்கு நிற்கி. ஏன்னா அது இது விற்பனைக்கான பொருள் அல்ல, வாங்கி சாப்பிட முடியாது, வாங்கி சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். இது ஏன் எதுக்குன்னு நமக்கு எங்கேயும் குறித்து வைக்கப்படலை. ஆனால் சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் சொல்லியிருக்கு, மலக்கட்டு, ஆதி நோய், மலச்சிக்கல். பசுவின் பால் சாப்பிட்ற எல்லாருக்கும் மலச்சிக்கல் தன்னாலே வரும். அதனால் அதை சாப்பிடாம தவிர்க்கிறதும், அப்படியே தேவை ஏற்பட்டால் அதை மோராகவும், வெண்ணெய் நீக்கிய மோராகவும் உருக்கிய நெய்யாகவும் பயன்படுத்துவது மருத்துவ குணம் உள்ளது, உடலுக்கு நன்மை பயக்குமே தவிர பாலை அவ்வாறே சாப்பிடுவது பால் பல் விழுந்தவர்களுக்கு நல்லது அல்ல. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மா சொல்கிற ஒரு வழக்கம் உண்டு, பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுக்கண்டா நமக்குன்னு சாப்பிடு, எதையும் கழிக்காத. எந்த ஊருக்கு போறியோ, எந்த இடத்துக்கு போறியோ, அங்கே என்ன உணவு கிடைக்குதோ அதில் நடுக்கண்டா நமக்குன்னு சாப்பிடு. ஏன் அதை சொல்கிறாங்க? பாம்பு எங்கள் ஊரில் சாப்பிட்ற வழக்கம் கிடையாது. தலைப்பகுதியை கொடுத்தா எப்படி சாப்பிடணும்னு தெரியாது, வால் பகுதியை கொடுத்தா எப்படி சாப்பிடணும்னு தெரியாது. நடுக்கண்டம் மீன் மாதிரியே இருக்கும். அதனால் மீன் சாப்பிட்ட அனுபவத்தில் பாம்பையும் கூட சாப்பிட்டு நம்ம தூரம் வந்துடலான்னு ஒரு வேளை அதை சொல்லியிருக்கலாம். அப்போ அம்மா சொன்னது நான் இந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கிறேன். பாம்புதிங்கிற ஊருக்கு போனால் நடுக்கண்டம் நமக்குங்கிறது நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறத விட எனக்கு பரிச்சயமானது சாப்பிட்றது ஒன்று, அதுக்கு அடுத்து அங்கே என்ன உணவாக இருக்கோ அதை சாப்பிடுங்கிறது தான் மிக மிக முதன்மையானன்னு அதில் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது சாப்பிட்றேங்கிறத விட அந்த ஊரில் எது உணவாக இருக்கிறதோ அதை நான் சாப்பிடணும். அப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு தமிழ்நாட்டில் என்ன உணவோ அதை நான் சாப்பிட்லாம். நான் இதே ராஜஸ்தானுக்கு போனேன்னா அங்கே சப்பாத்தி கோதுமையில் செஞ்ச உணவு தானே, நான் கோதுமையில் செஞ்ச உணவு தான் அங்கே போய் சாப்பிடணும். அங்கே போய் அரிசி சோறுக்கோ இட்லிக்கோ அடம் பிடிச்சா அங்கே என்னுடைய உடலுக்கு அது ஒத்து வராமல் போகும். என்னுடைய உடலுக்கு தேவையான நன்மை அதை செய்வதற்கு பதிலாக தீங்கு விளைவிக்க தொடங்கிடும். ஏன்னா இயற்கை அந்தந்த மண்ணில் எதை விளைய வச்சுருக்கோ அதை அந்தந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் தங்களுடைய உணவு முறையாக தெரிந்தெடுத்து இது வரைக்கும் பல்லாயிரம் ஆண்டாக அதை உணவாக கொண்டு வச்சுருக்கிறாங்க.
அதை நமக்கு பழக்கப்பட்ட உணவு தான் நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் இருந்த உணவோ அல்லது அங்கே போய் நம்ம ஊர் உணவையே தேடிட்டு இருந்தோம்னா நம்ம உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கிறோமே தவிர நம் உடலுக்கு நன்மை செய்ய முடியாது, நன்மை செய்ய போவதில்லை. எனவே நல்ல நினைவில் வச்சுக்கோங்க, பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுக்கண்டம் நமக்கு. எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊரில் என்ன உணவாக இருக்கிறதோ, அந்த மக்களுடைய உணவாக இருக்கிறதோ அதை உண்ண வேண்டும். நவீன உணவை பற்றி நான் சொல்ல, மரபு வழி உணவை பற்றி சொல்கிறேன். எனவே உண்ண தகுந்தன அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு இப்போ தெரியும். அந்த உணவு வகை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நீங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடித்து நல்வாழ்வை உங்கள் கைப்பற்றி கொள்வீர்கள் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.